வணக்கம். சிலோன் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலையற்ற பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். தமிழர் பகுதியொன்றில் இளைஞர் மீது கோர தாக்குதல். யாழ் நல்லூரில் மக்கள் போராட்டம், சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு. யாழ்ப்பாணம் இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. மன்னாரில் கனியமணல் ஆராய்ச்சிக்கென வருகை தந்த குழுவை திருப்பி அனுப்பி வைத்த மன்னார் மக்கள். அரசியலமைப்பை உடனடியாக ரத்து செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அரசு துறையில் 35,000 வேலையற்ற பட்டதாரிகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக துணை அமைச்சர் எரங்க குணசேகர அறிவித்துள்ளார். இந்த மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டம் சேர்க்கப்படும் என அவர் கூறினார். அரச வேலைவாய்ப்பை நம்பி பட்டதாரிகள் இலங்கையில் வருடாந்தம் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறும் பட்டதாரிகள் அரச வேலைவாய்ப்பை நம்பி இருக்கிறார்கள். இவர்களின் எதிர்பார்ப்புக்கேற்ப அரசாங்கத்தால் வேலைவாய்ப்பை வழங்க முடியாது உள்ளது என்பதே உண்மையான விடயமாகும். அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வேலைவாய்ப்பை வழங்க கோரி பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அரசு துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் என்றும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அண்மையில் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதால் அனைத்து மக்களும் முடிந்தவரை முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தலை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அத்துடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் காற்றின் தரக்குறியீடு 85 முதல் 128 கிடைப்பட்ட அளவில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைவரும் முகக்கவசங்களை அணியுமாறும், சுவாசிப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. வவுனியா தவசிக்குளம் பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா தவசிக்குளம் பகுதியில் 2 அணிகளுக்கிடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுள்ளது. இதன்பொழுது குறித்த மைதானத்துக்குள் வந்த சிலர் விளையாட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதுடன் விளையாட்டு நிகழ்வுக்கு வழங்கப்படவிருந்த வெற்றி கிண்ணங்கள் மற்றும் கதிரைகளையும் உடைத்து எறிந்துள்ளார். காயமுற்ற இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வவுனியா காவல்துறையினர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் ஈழத்தமிழர்களின் கரிநாள் என்ற தொனிப்பொருளில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் நேற்று யாழ் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தால் குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் நேற்றைய தினம் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்பொழுது யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோயிலடியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தால் தன்னுடைய வீட்டில் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
இந்நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தார். மேலும் உடல்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மன்னார் வங்காளி கிராமத்தில் கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் மாலை கனியமணல் ஆராய்ச்சிக்கென வருகை தந்த குழு ஒன்றை அந்த கிராம மக்கள் அவ்விடத்தில் இருந்து வெளியேற்றியுள்ளனர். நேற்று மாலை 2:30 மணியளவில் கனியமணல் ஆராய்ச்சிக்கென குழு ஒன்று நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வங்காளி கிராமத்தில் கடற்கரை பகுதியில் கனியமணல் ஆராய்ச்சிக்காக வருகை தந்தது. கிராமத்தில் உள்ள எந்த தரப்பினரிடமும் எவ்வித அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமல் சுமார் 20 பேர் அடங்கிய குழுவினர் அவ்விடத்துக்கு வருகை தந்து கனியமணல் ஆராய்ச்சியினை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் சந்தேகம் கொண்ட கிராமிய மக்கள் அந்த இடத்துக்கு சென்று அவர்களுடன் விசாரணைகளை முன்னெடுத்த போது இதாம் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்ததாகவும் கனியமண் ஆராய்ச்சியை மேற்கொண்டு ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் கனியமணல் அகழ்வு முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் அக்கிராம மக்கள் உடனடியாக வங்காளி பங்குத்தந்தை அருட்தந்தை லக்கோன்ஸ் அடிகளாரின் கவனத்துக்கு கொண்டு வந்த நிலையில் அருட்தந்தை சம்பவ இடத்துக்கு வருகை தந்தார். ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குழுவுடன் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி ஒருவரும் வருகை தந்தார். தாங்கள் உரிய அனுமதியை பெற்றுக்கொண்டு வருகை தந்ததாக குறித்த குழுவினர் தெரிவித்த போதிலும் எவ்வித அனுமதியும் பெற்றுக்கொள்ளாத நிலையில் அவர்கள் வருகை தந்தமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கனியமணல் ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குறித்த குழுவினர் அங்கிருந்து சென்றுள்ளனர். மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கனியமணல் அகழ்வுக்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை முன்னெடுத்து வரும் நிலையில் மன்னார் தீவுக்கு வெளியில் பெருநிலப்பரப்பில் குறித்த ஆராய்ச்சி நடவடிக்கை முன்னெடுக்க இருந்தவை அக்கிராம மக்கள் மத்தியில் பாரிய விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. யுத்தத்தின் போர்வையில் நாட்டில் தோன்றியுள்ள சர்வாதிகார வரி நாட்டின் ஜனநாயகத்துக்கு ஒரு மரண அடி என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். எனவே தற்போதுள்ள ஊழல் நிறைந்த அமைப்பை மாற்றி நாட்டிற்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டுவர தற்போதைய அரசியலமைப்பை உடனடியாக ரத்து செய்து புதிய அரசியலமைப்பை கொண்டு வருமாறு ஜனாதிபதியிடமும் தற்போதைய அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்வதாக ரஞ்சித் ஆண்டகே தெரிவித்துள்ளார். 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று காலை புரளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் நடைபெற்ற தேவ ஆராதனையில் பங்கேற்ற போதே பேராயர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியல் அமைப்பு எனப்படும் சர்வாதிகார அமைப்புக்கு வழிவகுத்த சட்ட கட்டமைப்புக்குள் தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதீத அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக குறிப்பிட்ட கருதினால் இதன் விளைவாக இனங்களுக்கிடையில் எளிதில் தீர்க்கப்படக்கூடிய கருத்து வேறுபாட்டை போராக மாற்றி நாட்டில் ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் 1990களில் இருந்து ஊடக ஒடுக்குமுறை, ஊடகவியலாளர்களை காணாமலாக்குதல், வெள்ளைவான் கலாச்சாரம் மற்றும் எதிரிகளை சிறையில் அடைத்தல் போன்ற பயங்கரவாத செயற்பாடுகளை செய்ததாகவும் பேராயர் குறிப்பிட்டுள்ளார். பேரழிவு தரும் போரினால் தாயகம் ஆழமான பொருளாதார வீழ்ச்சியில் மூழ்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கடந்த 2 தசாப்தங்களாக இந்த போக்கு தீவிரமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இத்துடன் சிலோன் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள். வணக்கம்.